ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மாமல்லபுரத்தில் கரூர் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட 31 குடும்பங்களை தளபதி மீட் பண்ணதை பார்த்துருப்பீங்க எல்லாரும். அண்ட் இந்த ஒரு சந்திப்பின் போது உள்ள கேமரா எதுவுமே அலோடு இல்லை. அண்ட் நேரடியாக கரூருக்கு போயிட்டு குடும்பங்களை சந்திக்காம சென்னைக்கு வரவழைச்சு சந்திச்சது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளானாலும் கரூர் போவதற்கு ஒரு மாசமா எவ்வளவோ முயற்சி பண்ணி அதுக்கான அனுமதி கிடைக்கலன்னு சொல்லப்படுது. அண்ட் அட்லீஸ்ட் கரூருக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியும் அதுக்கான இடம் கிடைச்சா அனுமதி கிடைக்கலையா, அனுமதி கிடைச்சா இடம் கிடைக்கலையா. ஸோ விமர்சனத்துக்குள்ளானாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மாமல்லபுரத்துக்கே கூப்பிட்டு தளபதி மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு சந்திப்பில் தளபதி ஒவ்வொரு குடும்பத்தோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டதா சொல்லப்படுது. தளபதியை மீட் பண்ண குடும்பங்களே இதை நியூஸ் சேனல்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கரூருக்கு வந்து பார்க்காம இங்க வரவழைச்சு சந்திச்சதுக்காகவும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஃபேமிலி கூடயும் 20 to 25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு குடும்பங்களோட தேவைகள் என்னென்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா லிஸ்ட் எடுத்திருக்காராம். அண்ட் லைஃப் லாங் இந்த குடும்பங்களுக்கு தேவையான பண்றேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதமும் கொடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த இந்த ஒரு சந்திப்பு நேத்தி நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீட் பண்ணிட்டு தான் டிவிகேவோட அடுத்த கட்ட அரசியல் நகரும் இருக்கும்னு சொல்லிட்டு தளபதி உறுதியா இருந்தாரு. ஸோ வரப்போற காலங்களில் இன்னும் வலிமையான ஒரு கட்டமைப்புடன் டிவிகேல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.